தூத்துக்குடி புதுக்கோட்டை யூனியன் சேர்வைகரண்டம் ஊராட்சியினுடைய உபத்தலைவர். எங்க பகுதியில கிட்டத்தட்ட 8 கிராமங்கள் இருக்கு. அதுல சரியானபடி அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் ஓட்டப்படுவதில்லை. இதனால கல்லூரிக்கு செல்கின்ற மாணவர்கள் மற்றும் பள்ளிக்கு செல்கின்ற மாணவ செல்வங்கள், அப்புறம் வேலைக்கு போகிற பெண்கள், ஆண்கள், இப்படி எல்லாரும் பெரிதளவுல பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி 8 மற்றும் 9 வரைக்கும் பஸ் பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்துச்சு. ஆனா இந்த முறைகள்ல 3 அல்லது 4 பேருந்துகள் தான் இது வரைக்கும் இயக்கப்பட்டு வருது. 578, 153, 147, 145 இந்த மாதிரி பேருந்துகள்லாம் முற்றிலுமாகவே எங்க பகுதிகளில் இப்ப இயக்கப்படவே இல்லை. அப்ப 147, 52A, 52B இப்படிங்கிற பஸ்ஸுகள்லாம் இயக்கப்பட்டு வருது. ஆனா ஒரு நேரங்கள்ல ஒரு வழித்தடத்துல இருந்தும் மற்றொரு நேரம் அதே பேருந்துகள் இதே போர்டு போட்டு வேற வழித்தடத்திலயுமா ஓட்டப்படுது. இப்படி ஓட்டப்படுறதுனால மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகிறாங்க. தூத்துக்குடியில இருந்து வரும்பொழுது எங்களுடைய ஊராட்சியினுடைய பேர் அதுல குறிப்பிடப்பட்டு மக்கள் ஏற்றப்படுறாங்க. ஆனா புதுக்கோட்டைங்கிற பகுதிக்கு வந்ததுக்கு பிற்பாடு சாயங்காலம் 7 மணி அல்லது இரவு நேரங்கள்ல கூட என்ன பண்றாங்க, அதுல இருக்கிற பயணிகளை கீழே இறக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் உங்க வழித்தடத்துக்கு போகாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்தையும் ஏமாற்றி இந்த அதிகாரிகள் மக்களை கஷ்டப்படுத்தி வர்றாங்க. இதனால பெரிதுமாக இன்னைக்கு சூழ்நிலைகள்ல எங்க பகுதியில பெண்கள், வேலைக்கு செல்லும் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. எங்களுடைய பகுதிகளில் சாயல்புரத்துல நிறைய கல்வி நிறுவனங்கள்ல இருக்கு. கல்வி நிறுவனங்களை சார்ந்த இங்க இருந்து அந்த சைடு போற ஸ்கூல் பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் காலையிலயும் இரவு சாயங்கால நேரத்திலையும் மெயினா முற்றிலுமாகவே பஸ் இயக்கப்படாதனால கல்லூரிக்கு செல்கின்ற பஸ்ஸுகளே வராத நிலையில இன்னைக்கு கல்லூரி செல்கின்ற மாணவர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தனியார் பேருந்துகளும் கூட சரியான நேரத்துல இயக்கப்படாதனால ஆர்டிஓக்கள் அரசாங்கத்தை ஏமாற்றி மக்களை பழி வாங்குறாங்களா அல்லது மக்களை கண்ணீர் வடிக்க வச்சு இவங்க தனியாருக்கு விற்கப்பட்டிருக்கிறார்களா அரசு அதிகாரிகளாகிய ஆர்டிஓ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு பெரிதுமாக நிலவப்பட்டு வருகிறது. இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு செல்றதுக்கு கூட எங்களுடைய பகுதிகளில் சரியான வழித்தடங்களே கிடையாது. காலையில நேரத்திலையும் ஒரு பஸ் கூட கிடையாது. இதுக்கு முன்னாடி கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி இயக்கப்பட்டிருந்த பஸ்ஸுகள் எல்லாம் அதுக்கு அப்புறமாக ஒண்ணுமே இயக்கப்படல. அதனால இன்றைய சூழ்நிலையில இன்னைக்கு வரைக்கும் மக்கள் அதனால அந்த கோயில்களுக்கு செல்லக்கூட வழியில்லாத நிலைமையில கஷ்டப்பட்டு வர்றாங்க. காலையிலையும் இரவு நேரத்திலையும் அதே மாதிரி சூழ்நிலைகள் தான், பஸ்கள் இயக்கப்படுவதில்லை. இன்னைக்கு அதற்காக தான் கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்து ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு கொடுக்கலான்னுட்டு வந்திருக்கிறேன். ஒரு நல்ல முடிவு வரும்னு எதிர்பார்க்கிறேன். நன்றி. திருமதி ஏஞ்சலின் ஜெனிட்டா, சேர்வைகரண்டம் ஊராட்சியினுடைய உபதலைவர்.